வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இந்த வீடியோவில் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டெமோவும் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி கோல்டு ப்ரைஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்த்துலாம். ஏன்னா நம்ம அது தெரிஞ்சால் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்ன, அது வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் கோல்டு விட எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்பப்போ இஷ்யூ பண்ணுறாங்க இந்த கோல்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்படிங்கிறத எல்லா டேட்ஸும் பார்த்துடலாம். இந்த சீரீஸ் 2021. அப்புறம் நம்ம ஃபிசிக்கல் கோல்டோட கம்பேர் பண்ணுவோம் சாவரின் கோல்டு, அப்புறம் கோல்டு இடிஎஃபோட இந்த மூணையும் கம்பேர் பண்ணி ஒரே இதில் பார்த்துடலாம். ஒரு டாப் வியூவில் பார்க்கலாம். மூணுக்கும் எப்படி என்னென்ன கம்பேரிசன், என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மூணுக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஸோ இது யார் இஷ்யூ பண்ணுறா, எவ்வளோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் பண்ணணும் இந்த பாண்ட் வழியாக, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்துட்டு டெமோவோட எப்படி வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ப்ரைஸ் ஓவர் தி இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ நிறைய சைட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் கோல்டு ப்ரைஸ்னு அடிச்சிங்கன்னா நிறைய வரும். gold.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு லாஸ்ட் 5 இயர்ஸில் நீங்களே போய் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாஸ்ட் 2016 கோல்டு ப்ரைஸ் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு 2000 4500 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதே இன்னும் கொஞ்சம் 10 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது ஸோ 10 இயர்ஸ்க்கு 2011 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2011 1500 4500. ஸோ கிட்டத்தட்ட இந்த 2013 to 17 தான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு அப்பில் போயிருக்கு 2015. ஸோ இப்படி தான் உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர் கிராஃப் இருக்குது. ஜஸ்ட் இது பார்த்துக்குங்க. இது பார்த்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா. நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல 2012-13 உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஸோ இனி 5 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. நம்ம பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் கோல்டை வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இப்படி இது பார்த்துட்டிங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்குது கோல்டோட வேல்யூ, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த கிராஃப். ஸோ கிட்ட வச்சுக்க கூட பார்த்துக்கலாம். தெரியல அப்படின்னா இங்கே நீங்களே இந்த வெப்சைட்டில் போயிட்டு எந்தெந்த இயருக்கு வேணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ 5 இயர்ஸ்க்கு 16 இது வரைக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்துடலாம். இப்போ கோல்டு ப்ரைஸ் பார்த்துட்டிங்க. அடுத்து வந்து சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, எஸ்ஜிபினா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். ஸோ ஒரு தங்கத்தை வந்துட்டு நம்ம கட்டி, அதாவது ஃபிசிக்கல் ஃபார்மில் கொடுக்க பொதுவாக உங்களுக்கு ஒரு பாண்டாக கொடுத்துருவாங்க நம்ம. ஸோ இந்த பாண்ட் யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபிக்ஸு. இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரிட்டர்ன்ஸும் வந்துடும். அந்த 5 இயர்ஸ்க்காக அந்த எவ்வளோ இயர்ஸ் நம்ம இது பண்ணுறோமோ அந்த டெனோர் பார்க்கலாம். அந்த இயர்ஸோட ரிட்டர்ன்ஸும் வந்துடும். ப்ளஸ் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இயர்லி 2.5% செமி ஆன்யூலாக தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா, 1 இயருக்கு வந்து 2.5%, அது வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இஷ்யூவன்ஸ் டேட்ஸ்லாம் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் போயிட்டு எஸ்ஜிபி டேட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 2020 இப்போ இருக்கிற போட்டிங்கன்னா இந்த லிங்க் வரும். ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸு. இது உங்களுக்கு நீட்டாக இருக்கணும்னா என்டிடிவியை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்டிடிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020-21 சீரியஸ் டேட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அதாவது ஏப்ரல் டு செப்டம்பரில் இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் டைம் ஃப்ரேமில் மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஷ்யூவன்ஸ் டேட் 20 to 24 அப்ளை பண்ணிங்கன்னா 28ஆம் தேதி வந்துடும் ஏப்ரல். அதே மாதிரி இப்போ நம்ம ஜூன் முடிஞ்சது, ஜூலை 6 to 10 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம 8ஆம் தேதி, 9, 10 இன்னும் 2 நாளில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா எப்போ இந்த இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி கோல்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதில் எவ்வளோ டெனூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு இது அதாவது லாங் டேர்ம்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டில் அப்படின்னா லாங் டேர்ம்க்கு 8 இயர்ஸ் இருக்கணும். வித் ஆப்ஷன் டு எக்ஸிட் ஃப்ரம் 5th இயர். டோட்டல் பீரியட் 8 இயர்ஸ் இந்த இதோடது. அதுக்கப்புறம் 5th இயர்லேருந்து நீங்கள் ஒரு இதில் எக்ஸிட் பண்ணலாம் ஒரு கண்டிஷனோட. ஸோ இப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கோல்டு இடிஎல் அந்த கண்டிஷன் வந்துட்டு எப்படி எக்ஸிட் பண்ணுறது அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்கல் கோல்டு இடிஎஃப் அண்ட் சாவரின் பாண்ட் மூணுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்த்துங்க. ஃபிசிக்கல் கோல்டில் ரிட்டர்ன்ஸ் லோவர் தேன் ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன் கோல்டு. ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம இந்த தங்கம் செய்கிறது செய்கூலி சேதாரம் அது இதுன்னு போட்டு நிறைய காசு இது பண்ணிடுவாங்க.
அதனால ஃபிசிக்கல் கோல்டில் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கம்மின்னு சொல்லுவாங்க, லோவர் தேன் ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆன். ஸோ கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்லையும் உங்களுக்கு அதே மாதிரி லோவர்னு சொல்கிறாங்க. இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் கோல்டு. சாவரின் கோல்டில் ஹையர், ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு அந்த செய்கூலி சேதாரம் மற்ற எக்ஸிட் பண்ணுறது. இடிஎஃப்பில் வந்துட்டு நம்ம எக்ஸிட் லோடுன்னு ஏதாவது இருக்கும் ஃபண்ட்ஸில், திடீர்னு இடையில எக்ஸிட் பண்ணால். ஸோ அது மாதிரி உங்களுக்கு சாவரின் கோல்டில் இருக்காது. அதனால ஆக்சுவல் ரிட்டர்ன் என்ன தங்கத்தோட விலை இருக்கோ அதே ரிட்டர்ன் அப்படியே வந்துடும் நமக்கு. அடுத்து சேஃப்டி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் நமக்கு ரிஸ்க் ஆஃப் ஹேண்ட்லிங், எங்கேயாவது திருட வந்தால் தங்கத்தை திருடிட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கோல்டு இடிஎஃப்லேயும் உங்களுக்கு சாவரின் இதில் சேஃப்டி வந்துட்டு ஹையாக இருக்குது, ஏன்னா அது எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கும், நம்ம டிமேட் ஃபார்ம் இந்த பேப்பர் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பியூரிட்டி ஆஃப் கோல்டு பார்த்திங்கன்னா அடுத்தது ரிமைன்ஸ் அ கொஷின். ஸோ ஆக்சுவல் ஃபிசிக்கல் கோல்டில் செம்பு எவ்வளோ கலக்குறானுங்க, என்ன பியூரிட்டின்னு நம்மளால் கொஞ்சம் இது பண்ணுறது கஷ்டம். ஸோ பியூரிட்டி ஆஃப் கோல்டில் வந்துட்டு ரெண்டுலேயும் வந்துட்டு கோல்டு இடிஎஃப்லேயும் இது வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹையாக இருக்கும். ஸோ கேபிட்டல் கெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆஃப்டர் 3 years. ஸோ எல்டிசிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 yearsக்கு அப்புறம் நமக்கு அப்ளிகபிள். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆஃப்டர் 3 years. எல்டிசி கெயின் அப்ளிகபிள் ஆஃப்டர் நோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இஃப் ஹெல்ட் டில் மெச்சூரிட்டி வரைக்கும் இருந்தோம்னா அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ கொலைட்ரல் அகெயின்ஸ்ட் லோன், ஸோ இதை வச்சு நம்ம லோன் வாங்கலாமா, ஃபிசிக்கல் கோல்டை வச்சு வாங்கலாம். அப்புறம் வந்துட்டு சாவரின் கோல்டு பாண்ட் வச்சு நம்ம கொலேட்ரல், அதாவது லோன் ஏதாவது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஒரு சேஃப்டி மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இது வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரேடபிலிட்டி கண்டிஷனல். ஸோ ட்ரேட் பண்ணுறது ஒரு கண்டிஷனோட தான் இது பண்ணணும். நம்ம போய் கடையில் கொண்டு போய் கொடுக்கணும். திடீர்னு உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிசிக்கல் கோல்டை வாங்குவாங்க இந்த கண்டிஷன், அதாவது சுரண்டி பார்த்துட்டு பியூராக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த கண்டிஷனோட வாங்குவாங்க. இல்லை ஏதாவது நமக்கு இந்த இதுக்குள்ளே நமக்கு காசு அதாவது நமக்கு திடீர்னு கடன் வேணும் அப்படின்னா நம்ம கோல்டை இது கொடுத்துட்டு நம்ம இது வாங்கிக்குவோம், பணம் வாங்குவோம், அந்த முத்தூட் ஃபினான்ஸ் அது மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடபிள் ஆகும் கோல்டு இடிஎஃப். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ட்ரேடபிள் ஆன் எக்ஸ்சேஞ்ச், ரிடம்ஷன் 5th year ஆன்வர்ட்ஸ் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஜிஒய்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 5th yearலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ரிடம். அடுத்து ஸ்டோரேஜ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் ஹையாக இருக்கும். இதில் கோல்டு இடிஎஃப்பில் வந்துட்டு வெரி லோ, ஏன்னா எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் பாஸ்வேர்டு அது ப்ரொடெக்டர்னால வெரி லோ. அதாவது ஸ்டோரேஜ் இதுனா பார்த்திங்கன்னா லாக்கருக்கு வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்கணும், அது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்துட்டு வெரி ஹையாக இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 gram, மேக்ஸிமம் வந்துட்டு 4 kilograms. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் வழியாக மினிமம் 1 gram வாங்கலாம், மேக்ஸ் 4 kg வாங்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்ளைவே பார்த்துட்டோம். டோட்டல் ஆப்ஷன் 8 years வித் ஆப்ஷன் டு எக்ஸிட் ஃப்ரம் 5th year. ஸோ இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிமேட் ஃபார்ம்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் அதுவும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ டிமேட் ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரோதா அப்படிங்கிற ப்ரோக்கர் இருக்குது, நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க் வழியாக நீங்கள் போயிட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டில் இருக்க மற்ற கோர்ஸும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு கோல்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோதா எஸ்ஜிபி அப்படின்னு போடுறேன், உங்களுக்கு நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜீரோதா கோல்ட் பாண்ட் ஜீரோதான்னு வந்துடும் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ்னு இருக்குது. நீங்கள் இந்த zerodha.com/gold அப்படிங்கிறது போனீங்கன்னா இங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ சாவரின் கோல்ட் பாண்ட்ஸில் உங்களுக்கு கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கம்பேரிசன் எங்கே இது பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருவாங்க. நீங்களும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அவைலபிள் இன் டிமேட் அண்ட் பேப்பர் ஃபார்ம், அட்வான்டேஜஸ் என்ன, ஜீரோ ரிஸ்க்கு, ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், ஈஸ் ஆஃப் பாரோயிங், கொலேட்ரல் ஃபார் லோன்ஸு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ண உங்களோட லாகின் ஐடி கேட்கும். நான் ஆல்ரெடி என்னோடய லாகின் ஐடி எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 2 gram 3 gram குவான்டிட்டி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குவாங்க, உங்களுக்கு இதாயிரும். இதே மாதிரி 400, ஸோ எவ்வளோ 4 kg வரைக்கும் இது பண்ணிக்கலாம், 4000. இதே மாதிரி மேக்ஸ் பார்த்திங்கன்னா 4000 grams. ஸோ அவ்வளோதான், அது வரைக்கும் தான் இது பண்ண முடியும். 4000 grams இன்வெஸ்ட் பண்ண 4 கிலோ வாங்கினோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட
1,92,08,000 ரூபா வேணும் உங்களுக்கு 4 கிலோ தங்கம் வாங்கணும் அப்படின்னா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் 4 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு என்ன மார்க்கெட் ரிட்டர்ன்ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட சேர்த்து கொடுத்துருவாங்க. மந்த்லி அந்த இயர்லி அந்த 2.5% இயர்லி அந்த இன்ட்ரெஸ்ட்டோட கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு எடிட்டும் பண்ணிக்கலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு நான் திடீர்னு தப்பாக இது பண்ணிட்டேன் அப்படின்னா வெறும் 1 கிராம் போட்டு திருப்பியும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண. ஸோ your order will place at the end of the subscription. You will receive confirmation through email and should keep sufficient. You will be credited directly from RBI அப்படின்னு. ஸோ ஆர்பிஐலேருந்து டேரெக்டாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் இருக்கணும், வேணால் திருப்பியும் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பியும் மாற்றணும் உங்களோட இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள் இது. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற இருக்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதாவது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங், இன்வெஸ்டிங், ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, கமாடிட்டியில் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 8 இயர்ஸ் 5th இயரில் தான் நீங்கள் 8 இயர் டென்னர் இது. ஸோ ஏன்னா லாங் டேர்முக்கு பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் இது சூட் ஆகும். இல்லை நீங்கள் அவ்வளோ 8 இயர்ஸ்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது கம்மியான ரிட்டர்ன்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் உடனே இது பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, அது உங்களோட இது. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இன்னும் போய் டீட்டெயில்டாக படிச்சுட்டு இது பண்ணிக்கங்க. 8 இயர்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் லாக் ஆகும் இதில் போட்டீங்க அப்படின்னா. தேங்க்யூ, பபாய்.